ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்றதை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக உங்களுக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக கவுன்சிலிங் வந்து போக போகிறீங்கன்னு அர்த்தம். செலக்ட் ஆகாதவங்க வந்து பார்த்தா குரூப் 4 எக்ஸாம்லேருந்து வெளியே போகிறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்திருக்கோ நீங்கள் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க. The candidate who have been admitted provisionally to the on-screen certificate verification should upload the scanned copy of their original document in support of the claim made in their online application from அதாவது 29/10/2025 7/11/2025 வரைக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக ஓடிஆர் லாகின் பண்ணி வெப்சைட்டில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல எந்த பதவிக்கு அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, பில் கலெக்டர் போன்ற எல்லா பதவி இதில் கீழே கொடுத்துருக்க போஸ்ட் கோட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பதவிக்கெலாம் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆகிட்டின்னு அர்த்தம் அடுத்த கட்டமாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேம் இருக்கா, ப்ரொஃபஷனலாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் நம்பர் இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ண ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் பயன்படுத்தி உங்கள் நம்பர் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு நேராக வந்து பார்த்தா இந்த மாதிரி பிளிங்க் ஆகி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆகி காமிக்கல அப்படின்னா உங்கள் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க ஃபைண்ட் பேஜ் இருக்கும் அல்லது சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பிடிஎஃப்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளிங்க் ஆகி காமிக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 44 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கெலாம் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் மல்டிபிள் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜூனியரிஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆகிருப்பாங்க, டைப்பிஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் வந்து ஒரு 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் 1க்கு வந்து பார்த்தா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், டைப்பிஸ்ட் 2ல் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டைப்பிஸ்ட் 3, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாகவே இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட் 2ஆக இருக்கட்டும், டைப்பிஸ்ட் 3ஆக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த ஃபாரஸ்ட் பதவிக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சிருக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்க எல்லா பதவிக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Intimation regarding upload of document will be informed through the commission website, SMS and email through registered mobile number and mail only. அதாவது ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ எல்லாருக்குமே நாங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக, மெயில் மூலமாக தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1:3, 1:2 இந்த ரேஷியோ படி தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. The candidate whose registration number are found in the above list have been admitted professionally to the on-screen verification based on their rank position rule of reservation அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிசர்வேஷன் படி அந்த ரேங்க் பொசிஷன் படி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அடுத்த கட்டமாக ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணுங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. டேரெக்டாக நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு இருக்க போது. ஸோ அப்ளை பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே மொபைல் மூலமாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு நெட் சென்டரில் ப்ரௌசரில் போயிட்டு தெளிவாக ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண பாருங்கள். நீங்களே தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறீங்க. The list of candidate admitted for on-screen certificate verification for the post of forest guard, forest watcher, forest guard with licenses will be published later. ஸோ அதுக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல்
நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. செலக்ட் ஆனவங்க ஸோ உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஓடிஆர் லாகின் பண்ணி அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மெமோ காப்பியெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர எல்லா அப்டேட்டுமே இங்கே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.